கொடுத்துரு. ஆசீர்வாதம் கொடுக்கணும். ஐயோ ஆசீர்வாதம் அங்காளம்மா எங்களம்மா ஆதரணி கையல் என்ற போது பருந்தி என எடுத்து சேரிய செய்ய இருகரத்திலேந்தி கணிகிமொழி தந்தாலே எப்பிறப்பில் காண்பேனோ தாயே என்று பட்டினத்தடிகளார் தன் தாயார் இருந்தபோது தாயார் பிணத்தை பார்த்திருந்தாராம். பட்டிலும் தொட்டிலும் ஆர்மேலும் தோல் மேலும் வைத்தெண்ணை முட்டை சிறகிலிட்டு எண்ணெய் இறந்து சேர்ந்து விட்டது என்று சொல்லி தன் தாயாரை விறகு கொண்டு எரிக்க கூடாது என்று சொல்லி வாழ மரத்தை கொண்டு வாழப்பட்டை கொண்டு எரித்தாராம். சரி, தாயினுடைய தேகம் நோக்கும் என்று சொல்லி அத்தன்மைக்கு ஒப்பா விளங்கும்படியான எஸ் குமரேசன் ஆசிரியர் மற்றும் அவர்களுடைய குடும்பத்தினை சேர்ந்தவர்கள் அனைவரும் கொடுக்கக்கூடிய பணம் அதே தெய்வத்திரு கே சேட்டு ஐயார் அவர்கள் இதே நம்மை போல நாடக கலைஞர்கள் போல அர்ஜுனன் வேடம் நடித்து சீரும் சிறப்புடனே ஆடக்கூடிய அதே சம்பந்திக்கு உப்ப கிராமத்தை சேர்ந்த கே சேட்டு அர்ஜுனன் ஐயார்கள் மீதும் அதே அவருடைய தாயாரா விளங்கும்படியான அதே எஸ் சரஸ்வதி அம்மையா இருவர் மேல் கொடுக்க இருவரும் இந்த பொய்யுலகத்தை விட்டு மெய்யுலகம் அடைந்தவர் வைகுந்த பதவி அடைய வேண்டும் என்று ஆண்டாட வேண்டுகிறோம். அவர்களால் கொடுக்கக்கூடிய பணம் நாடமடைதிக்காக அப்படியே ஓடக்கூடாது. அதாவது ஆசீர்வாதம் அளித்தார். எப்படி தெரியுமா? மாங்கல்யம் தரித்து மகராசியாய் வாழ்வாய் என்று ஆசீர்வாதம் அளித்திருக்கிறார். இந்த போல ஆசீர்வாதம் யார் செய்வார்கள் தெரியுமா? ஒன்று பெற்றவர்கள் செய்வார்கள். இல்லை என்றால் தன்னுடைய கணவர் எங்கு அழைத்து செல்ல வேண்டும் தெரியுமா? நம்முடைய அரண்மனைக்கு அழைத்து செல்லலாமா? Thank you.
வரும் ஐயா தமமா முனி என்னுடைய வாழ்மனைக்கு இருவர் போவோம் சுவாமி மகாதேவா நீங்கள் எப்போ நல்ல வருவீர் என்று கண்டனைகின்றவா கணபதிகின்றவா கிளிமலை வாசனே நான் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தேன். பார்வதி மணாலனே பாம்பை தரித்தவனே பரமேசனே என்னுடைய அரண்மனைக்கு வந்ததே உண்டானால் அழகால விஷத்தை உண்ட ஈசரே ஆதி பரமேசரே நாம் இருவரும் ஒன்றாக சேர்ந்து சுவாமி சிவ சிவா சம்போ மகாதேவா என்று கைலாயம் தேடி வரக்கூடிய நேரத்திலே எம்பெருமானே திருமணம் செய்து நன்றாக வாழலாம் சுவாமி. அழகால விஷத்தை உண்ட ஈசரே ஆதி பரமேசரே வாருங்கள் சுவாமி போகலாம். பொன்னான் மேனியனை பிடித்தோல் தரித்த ஈசனே செங்கடை மேல் தகிரதன் புலர் வைத்த சிவபெருமானே செங்கடை மேல் தகிரதன் புலர் வைத்தார் என்ன சாமியா புனல் செஞ்சடை மேல் பகிரதன் புனல் வைத்த சிவபெருமானே அதான் நான் சொன்னேன் செஞ்சடை மேல் பகிரதன் புனல் வைத்தானே புனல் புனல் கங்காதேவி சிவபெருமான் இங்கே வச்சிருக்கிறாரு சிவபெருமானா தனியில அதுதான் சொன்னேன் அதான் தோழி அதாவது அவரை அரண்மனைக்கு அழைத்தோம். ஆமா. வரமாட்டேன் என்று சொல்கிறார். ஏன் தெரியுமா? ஏன்னா இந்த வனத்துல பார்த்து ஒரு பொட்ட புள்ள பார்த்து வாங்க வீட்டுக்கு போலாம் சொன்னா யாரும் வருவாங்களா? யாராவது ஒரு ஆம்பளை பார்த்து ஒரு பொட்டக்குள்ள வழியா போய் கூப்பிட்டா யாரும் வரமாட்டாங்க. ஏதோ மோசமான பொம்பளை ஆடுதுன்னு நினைப்பாங்க. ஆமா தோழி நான் ஒன்னும் மோசமான பொம்பளைக்கு இல்லையா? அவர் அப்படி நினைப்பாங்கல்ல. சரி ஒருவேளை இவ்வளவு ஒரு ஏழை பெண்ணாக இருக்கலாம். ஆமா. வீட்டுக்கு சென்றால் நமக்கு என்ன கிடைக்க போகிறது ஆமா என்று அவர் ஒருவேளை நினைத்திருக்கலாம். ஆமா. நம்முடைய அரண்மனையிலே என்னென்ன இருக்கிறது ஆமா அவருக்காக என்னென்ன இருக்குதுன்னு சொன்னா ஒருவேளை வருவாரா? கண்டிப்பா சொல்லிப்பாரு. அப்படியா? வந்துருவாரு. உங்களுக்கு உடுத்த நல்ல ஆடை உண்டு. கண்டனை ஈன்றவா கணபதி ஈன்றவா கிளிமலை வாசனே உடைகளெல்லாம் இருக்கிறது சாமி. பார்வதி மணாலனே பாப்பை தெரித்தவனே பரமேசனே மாட்டீர்களா? அழகால விஷத்தை உண்ட ஈஸ்வரே ஆதி பரமேஸ்வரே. ஆமா வீட்டிலே ஒண்ணு என்னென்ன இருக்குதுன்னு சொன்னா ஆமா இன்னும் எடுத்து சொல்லணும் இல்லையா? இன்னும் இருக்கிற விஷயத்தான் சொல்லணும். அப்படியா?
நிற்கிறான். அரண்மனைக்கு வந்ததே உண்டானா வந்தனை இந்துமா கணபதி இந்துமா கேளிமலை வாசனே. உங்களுக்கு தின்ன நல்ல பாக்கு உண்டு பாவலி மணாளனை கோப்பை தரித்தவனே பரமேசனே. உங்களுக்கு கால் பிடிக்க தாவி உண்டு ஆதி கையை நோக்கி அரகரா 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 என்று ஒரு நோக்கத்தோடு தேடி வரக்கூடிய நேரத்திலே எம்பெருமானே வரமாட்டீர்களா? அரகரா வேறு என்ன இருக்கிறது தெரியுமா? அவருடைய சிவனை போற்றி வேற நல்ல குதிரை உங்களுக்கு வேறு என்னவெல்லாம் இருக்கிறது? எடுத்தடிக்க சவுக்கு உண்டு கண்ணனை இந்தவா கணபதி இந்தவா கேளிமலை வாசனே. நான் சொன்னாலும் கேட்க மாட்டேன்றாரு. கொஞ்சம் எடுத்து சொல்றியா? இதெல்லாம் வீட்டுக்கு என்ன ஏது இருக்குன்னு சொல்லியே வரல. இல்ல அவர்கிட்ட நம்ம வீட்டுல பேச நல்ல கிளிகள் இருக்குது, பிடித்தாட்ட ஊஞ்சல் இருக்குது, ஏற குதிரை இருக்குது, இதெல்லாம் சொல்லிட்டு வரியா? அவர்கிட்ட எடுத்து சொல்ல சொல்லி மாம்சா எங்க அக்காவுக்கு கிழிக்குது சாமி. கிளி இருக்கிறது என்று சொல்லுகிறாயா? ஆமா அதான் கிளி இருக்குது. அப்புறம் பேசுறதுக்கு கிழிக்குது, உண்றதுக்கு சாப்பாடு இருக்குது. ஏறி வாட்டுறது கிழிக்குதுன்னு சொல்லு. அதான் சொல்லிட்டு அக்காவது கிழிக்குது. அரையரா மகாதேவா சித்தம் எல்லாம் எனக்கு சிவமயமே. என்ன யார ஊட செஞ்சு விடுற? சேவித்த கரங்களுக்கு இறைமகமே, சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. சரி பண்ண ஐயா எங்க அக்காவுக்கு சாப்பிடறதுக்கு சாப்பாடு இருக்குது, ஏறி வாடுறதுக்கு குதிரை இருக்குது. எந்த குதிரையும் கெட்டி தெரியாது. மண்ணாசை மனைகளாசை பொன்னாசை பொருளாசை அனைத்து ஆசையை நிறுத்தியிருக்கிறேன். இச்சா சக்தி என்று சொல்லக்கூடிய ஓம் நமச்சிவாய் என்று சொல்லக்கூடிய 5 பஞ்சாசர மந்திரத்தை கரத்திலே பிடித்து சிவபெருமானை கோரி அதே பத்தப்பட்டியை சேர்ந்த பழனி ஐயா அவர்கள், அதே நம்மை போல நாடக கலைஞர் பேசலாம் சிறப்புடனே ஆடக்கூடிய ஐயா இல்லையா? அதே பழனி ஐயா அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பணம் அதே குடியுண்டு அமர்ந்தொழி அதே குருச்சேத்திர கோலாகாலி புத்தி மருமகளாய் விளங்கும்படியானே பாஞ்சாலி அம்மன் சாமியை குறித்து பாஞ்சாலி அம்மனும் அதான் சொல்லுவாங்க, துன்பத்தை வென்று கல்வி கட்டிட வேண்டும், பெற்ற சோம்பலை வெல்லும் திறன் பெற்றிட வேண்டும், பம்பு செய்யும் குணம் இருந்தால் விட்டிட வேண்டும், தன்னுடைய அறிவு
அறிவான வளர்ச்சியால் வான்மையை தொட்டிட வேண்டுமா? ஆமாங்க. அப்படி அறிவான வளர்ச்சியால் வான்மையை தொட்டவர் யார் தெரியுமா? யாரு? மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் APJ அப்துல் கலாம் ஐயார் அவர்கள். ஆமா ஆமா. அவர்தான் துன்பத்தை வென்று கல்வி கெட்டாரா? கெட்ட சோம்பலை வெல்லும் திறன் பெற்றாரா? தன்னுடைய வம்பு செய்யும் குணத்தை விட்டு அவருடைய அறிவானது நாசா விண்வெளி மையத்துல அமெரிக்காவில் கோடிக்கணக்கான பணத்தை கொடுத்து அவரை கூப்பிட்டாங்கன்னா தன்னுடைய தாய் நாட்டுக்காக என் உயிரை விடுவேன் என்று சொல்லி என்ன சொன்னாரு? குடியரசுத் தலைவராக இருந்து இரவு சென்றிருக்கிறார் ஐயா போல நமது கலைஞர் இல்லையா? அப்படி நம் கலைஞரா இருக்கக்கூடிய ஐயா பழனி ஐயார் அவர்கள் கொடுக்கிற பணம் அதே பாஞ்சாலி அம்மன் சுவாமி மேல் குடிக்கு பாஞ்சாலி அம்மனும் ஐயாருடைய குடும்பத்திற்கு நோயற்ற வாழ்வு குறையற்ற செல்வம் தீர்க்காய் தர வேண்டும் என்று ஆண்டனை வேண்டுகிறோம். ஐயரால் குடும்புடைய பணம் நாடமடைவதற்காக சுபமே ஜெயம். அதனால சாமி இப்ப எல்லாம் அரண்மனையில் இருக்குது. வாங்க சாமி, அக்கா கூப்பிடுதா? சிவா சிவசிவா அனைத்தாசையும் வெறுத்திருக்கிறேன், சிவபெருமானை நினைத்திருக்கிறேன், அதனால் சென்று உரை செய்து விடு. என்ன சொன்னாரு? அம்மா அவரு என்ன சொன்னா தெரியுமா? சிவபெருமானாலே ஒரே தியானமா போறாராம். அப்படியா? ஆமா. ஒண்ணு என்ன இருக்கு தெரியுமா? ஒரே பொச்சா சக்தி மேல ஞாபகம் வச்சு இச்சா சக்தி எல்லாம் வச்சுட்டு அப்படி போறாராம். அப்படியா? இன்னும் இருக்கிறத எடுத்து சொல்லி பார்க்கலாம். எங்களுடைய அரண்மனைக்கு வந்ததானால் கந்தனை இந்தவா கணபதி இந்தவா கிளிமலை வாசனே கட்டிலுண்டு மெத்தையுண்டு பார்வதி மணாவனே பாம்பை தரித்தவனே எங்களுக்கு தாழ்மைக்கு சாதி உண்டு சுவாமி. பொன்னால் ஏனே பிடித்தோல் தரித்த ஈசனே பாருங்கள் சுவாமி, அரண்மனைக்கு போகலாம். ஆலகால விஷத்தை உண்ட ஈசரே ஆதி பரமேஸ்வரே சாமி சிவா இதுக்கு முன்னாடி ஏதோ சொன்னீங்க. கந்தனை என்றவா கணபதியை என்றவா தவறி மனோகரா அதுக்கு பின்னாடி வந்து சொன்னீங்க. ஆலகால விஷத்தை உண்ட ஈசரே ஆதி பரமேஸ்வரே சாமி ஈஸ்வரர் அணிகிறது ஆடு என்ன சாமி? பொன்னால் மேனியனே புலித்தோல் தரித்த ஈசனே. என்ன அது? புலித்தோளா? புலித்தோல் புலித்தோல் புலித்தோள் அதான். பொன்னால் மேனியனே புலித்தோல் ஈசனே புலித்தோல் ஈசனே வந்து பொன்னார் மேனியனே பொன்னார் மேனியனே புலித்தோல் தரித்த ஈசனே புலித்தோள் ஈசனே புலித்தோல் தரித்த ஈசனே புலி ஈசனே. ஆனால் கேளுங்களே சாமி, ஆனால் சுவாமி அப்படி கட்டிலுண்டு மெத்தையுண்டு சாமி. அந்த மெத்தை மேலே போடுவதற்கு என்ன இருக்கிறது தெரியுமா? சிவா சிவ சிவா அதுக்கு சாமி மன்றம் வெங்கடே.
அப்படி கட்டில் மேல் இருக்கக்கூடிய மெத்தை மேலே கந்தனை ஈந்தவா கணபதி ஈந்தவா கிளிமலை வாசனே அஞ்சடுக்கு பஞ்சு மெத்தை பார்வதி மணாளனே பாம்பை தரித்தவனே பரமேசனே ஆறடுக்கு மல்லிகை பூசாமி ஆலகால கட்டை உண்ட ஈசரே நாதி பரமேசரே நாம் இருவரும் சேர்ந்து பொன்னார் மேலே புலித்தோல் தெரித்த ஈசனே ஒன்றாக சேர்ந்து வாழலாம். பாருங்கள் சுவாமி போகலாம். மகாதேவா சொல்லுமா தோழி ஆ. நம்மளுடைய வீட்டுல இருக்கிற ஆ. எல்லாத்தையும் சொல்லி பார்த்தேன் ஆ. அப்பயும் வரமாட்டேன்றாரு தோழி. வீட்டுகளெல்லாம் சொல்லியும் வரலையா? ஒருவேளை இப்படி சொல்லலாமா, ஒருவேளை அப்படி சொன்னா ஏதாவது ஆகுமா? ஒருவேளை இப்படி சொல்லலாமா, ஒருவேளை இப்படி சொல்லலாமா? இல்ல ஒருவேளை அப்படி சொல்லி பார்க்கலாமா? ஆஹா, ஒருவேளை இப்படிதான் சொல்லணும். அப்படியா? ஒருவேளை அப்படி சொல்லி பார்க்கலாமா? இல்ல இல்ல, ஒருவேளை இப்படிதான் சொல்லணும். ஒருவேளை அப்படி சொல்லி பார்க்கலாம். இல்லம்மா, ஏதோ ஒரு முடிவு எடுங்க. அப்படி சொல்லி பார்க்கலாம். அம்மா ஆ. அப்படி இல்லம்மா. ஆ. என்னன்னா இந்த கடவுள்கள் எல்லாம் எப்படி எப்படி வாழ்ந்தார்கள், ஆமா அவர்களுடைய ஆமா தோழி. ஏன்னா ஆ. நானும் அவரு கணவன் மனைவி என்று சொன்னேன். ஆமா. அவர் கேட்க மாட்டேன்ட்டாரு. கேட்கல. அதனால நம்ம வீட்டுல இருக்கிறத மட்டும் சொன்னா போதாது. போதாது. இந்த கடவுள்கள் இருக்காங்க பாத்தியா, ஆமா. ஜோடி ஜோடியா, ஆ. அவர்களை போல நாம வாழ்ந்துடலாம் ஆமா. அப்படின்னு சொன்னா அவர்களுடைய பெருமை எடுத்து உரைத்தால் இவர் வருவார் போல ஒருவர் போல் தெரிகிறது. ஆமா. அதனால் அந்த கடவுள்கள் போல சொல்லி பார்க்கலாமா? ஆமாமா. திரானோ என்றானே போலே அந்த இந்திரானோ இந்திராணி போல நாம் இன்பமுடன் வாழ்ந்திருப்போம். பாருங்கள் சுவாமி, வாழ்மனைக்கு இருவர் போகலாம். வரமாட்டீங்களா? சுவாமி அச்சூதானோ சாமி அந்த அச்சுதனும் ருக்மணி போல நாம் அன்புடன் வாழ்ந்திருப்போம் சாமி. சாமி பொழுதும் வரமாட்டீர்களா? இன்னும் யாரை போல வாழ்ந்திருக்கிறான் தெரியுமா?
இருக்கியா ஆனால் கிளைகளே சுவாமி சிவா சிவசிவா அந்த சந்திரனும் ரோகனை போல அழகண்டா திருநீத்திரா நாம் சந்தோஷமாக வாழ்ந்திருக்கலாம். அருகன் சுவாமி போகலாம். சந்திரனும் ரோகனிக்கும் தலைவன் மனைவி என்று உருவகிக்கிறது எனக்கு